நீங்க எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறது சந்தோஷம். நாங்கள் நெதர்லாந்தில் மனிதநேய செயல்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் கடந்த 12 ஆண்டுகளாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் இலங்கையில குறிப்பாக வடகிழக்கு மாவட்டத்திலையும் மற்றது மலையகம் அப்படியான எல்லா இடத்துல இருக்கிற கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவி செய்யணுமென்ற நோக்கத்துல தான் நாங்கள் இதை 12 வருஷமா தொடங்கி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முறை கூட்டுறவு முறை. உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்க நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன நோக்கத்துக்காக நீங்க வந்திருக்கிறீங்களாண்டு. ஆரம்பத்துல இருந்து மெர்வின் உங்களுக்கு இதை பற்றி எல்லாம் சொல்லி இருப்பார். நாங்கள் நீங்கள் உங்களுடைய மற்றவையோட கையேந்தாம நீங்க உங்களோட சொந்த காலில் நிற்க வேணும். அதுக்கான உதவிகளை நாங்கள் செய்யணும் என்ற நோக்கத்துலதான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய திட்டங்கள் வடகிழக்குலையும் நிறைய பயனளிச்சிருக்குது. நல்ல முன்னேற்றத்தை கண்டிருக்கிறோம். இந்த 12 வருஷத்துல நாங்கள் நிறைய முன்னேற்றத்தை கண்டிருக்கிறோம். நிறைய மக்கள், நிறைய கஷ்டப்பட்ட ஆக்கள் தங்களுடைய சொந்த காலில் சொந்த முயற்சியால அவைகள் முன்னேறதுக்கான உதவியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். இந்த ஆரம்பத்தை உங்களுடைய எல்லாரையும் அன்போடு வரவேற்று கொண்டு உங்களுடைய முயற்சியில நாங்களும் உறுதுணையாயிருப்போம் என்று சொல்லிக்கொள்கிறோம். இங்கே சந்தனா இருக்கிறார், சிவாஜினி வந்திருக்கிறார். அவைகள் மற்றது இது போன்ற சில மேற்கொண்டு சில விஷயங்களை அவைகள் சொல்லிவிடும். இது என்னுடைய முதல் உரை. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் சுவாஜினி மகேந்தர் ராஜா. இந்த நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்துல ஒரு தொண்டராயிருக்கிறேன். இதன் ஊடாக எங்களால முடிஞ்ச சேவையை மக்களுக்கு செய்ய வேணும் என்று சொல்லி நாங்கள் விருப்பப்படுற நாங்கள். அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்றைக்கு அப்ப எல்லாரும் என்னத்துக்காக வந்திருக்கிறீங்களன்னு ஒருக்கா சொல்ல முடியுமா? ஏன் வந்திருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. சத்தமா சொல்லுங்க. என்ன மீட்டிங் என்று வந்திருக்கிறீங்க? என்ன மீட்டிங்? லோன் கொடுக்குற மீட்டிங் என்று வந்தாங்க. லோன் கொடுக்குற மீட்டிங் என்று வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இதுல ஒரு 55 பேருக்கு கிட்ட வந்திருக்கிறாங்க. ஓகே, 55 பேரு கிட்ட வந்திருக்காங்க. மவின், உங்களோட ஃபங்க்ஷன் இருக்கும்னா நான் ஒரு வெள்ளிக்கிழமை கோயில் வெள்ளிக்கிழமை கோயில்களுக்கு போயிட்டாங்க. எங்கட கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்களாம். சரி சரி, பிரச்சனை இல்ல. என்னன்னா நான் உங்களோட ஃபங்க்ஷனோட ஒரு 10 மினிட்ஸ் கதைக்கிறதுக்கு விருப்பப்படுறேன் இவியலோட. கதைங்க, பிரச்சனை இல்ல. அந்த மழையும் பெய்து கொண்டிருக்கு, கொஞ்சம் சத்தமா கதைச்சிங்கன்னா பிரயோசனமா இருக்கு. சரி, ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கிராமத்துக்கு உதவி செய்ய வேணும்னு சொல்லி மேவின் சார் எங்களோட கதைச்சு கொண்டதுக்கு அமைவாக இன்றைக்கு நாங்கள் உங்களோட கதைக்க வந்திருக்கிறோம். இப்போ எங்களுடைய சிலனண்ணா சொன்னது மாதிரி இந்த கஷ்டப்பட்ட மக்கள் உண்மைக்கும் தங்களோட சொந்த காலில் நிக்க வேணும் என்றதை நோக்கமாக வச்சுதான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில நாங்கள் எப்படி வேலை செய்யறாங்கள் என்றால், முதலாவதாக உங்களை ஒரு சங்கமாக உருவாக்குவோம். சரிதானே? அதாவது ஒரு சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கமாக உருவாக்கி அந்த சங்கத்துக்கு நீங்கள் கூட்டத்துல உங்களுக்கு ஒரு நிர்வாக கட்டமைப்பு ஒன்று இருக்கும். அதுல தலைவர், செயலாளர், பொருளாளர், உபதலைவர், உப செயலாளர், உப பொருளாளர் 2 அங்கத்தவர் என்ற கட்டமைப்போட உங்களோட தொடர்ச்சியாக நாங்கள் 3 தொடக்கம் 6 மாசம் பார்ப்போம். நீங்கள் இந்த கூட்டங்களை உங்களுடைய சட்ட விதிகளுக்கு அமைவாக, நீங்கள் ஒழுங்கு செய்யற விதிக்கு அமைவாக ஒழுங்கா கூட்டத்துக்கு வாரீங்களா,
ஒழுங்கா சேமிப்பு செய்யறீங்களா? நீங்கள் சேமிப்பு செய்த பணத்தை ஒழுங்கா கடன் கொடுத்து ஒரு சிறு தொழில் முயற்சியில ஈடுபடுறீங்களா? இதெல்லாம் நீங்க சரியாக செய்கின்றீங்களா என்று சொல்லி நாங்கள் பார்த்து அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு ஆன உதவிகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். இப்போ இன்றைக்கு கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கள் என்றதுக்காக உடனடியாக இந்த உதவிகள் வழங்கப்படாது. உங்களுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நாங்கள் 6 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக இயங்குறீங்களான்னு சொல்லி பார்த்து நாங்கள் அந்த உதவியை செய்வோம். ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு முதலாவது கூட்டத்துல 100 பேர் வருவினம் அல்லது 50 பேர் வருவினம். ஆனா இன்றைக்கு நாங்கள் இப்போ 6 மாசம் நீங்கள் ஒழுங்காக வந்தாத்தான் எங்களால இந்த உதவியை உங்களுக்கு செய்ய வேணும் என்று சொல்லிக்கல. யார் தொடர்ச்சியா இருப்பினம் என்னன்னு சொல்லி சொன்னா உண்மையா நாங்கள் முன்னேற வேணும், எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க வேணும் என்ற ஒரு ஆள் தான் அந்த சட்ட விதிமுறைகளை பேணி ஒழுங்கா கூட்டத்துக்கு கூட்டத்துல நடக்க வேண்டிய செயற்பாடுகளை எல்லாம் ஒழுங்காக செய்து ஒழுங்கா சேமிச்சு இந்த மாதிரியான விடயங்களை எங்களுடைய சங்கத்தின் ஜாப்புக்கு அமைவாக செயல்படுவீங்கள். அப்ப இப்படியான ஆட்களுக்குத்தான் உதவி செய்தால் அவர்கள் முன்னேறுவார்கள் என்றது எங்களுடைய அனுபவம். அப்ப அந்த வகையில தான் நாங்கள் இந்த வேலை திட்டங்களை செய்கின்ற நாங்கள். எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எப்படி இந்த கூட்டம் என்றது விளங்கப்படுத்தி இருக்கின்றன. ஆனால் இந்த வகையில தான் எங்களுடைய உதவி திட்டங்கள் உங்களோட நடக்கும். அது வெற்றிகரமா நடக்கும் என்றதை நான் கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்றேன். நன்றி. ஒரு செகண்ட் என்னன்னு சொன்னா இதுல உங்களுக்கு உட்பாடு இருக்கா மாஸ்டர்? ஒருக்கா கேளுங்க. நான் இந்த விஷயங்கள் சொன்னது அவைகளுக்கு கேட்டிருந்தா அவைகளுக்கு அதுல அவைகள் அதுக்கு ஒத்துழைப்பு தருவாங்களான்னு நீங்க இந்த மேடம் சொன்ன விடயத்துல நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? அதுக்கு நீங்க பூரண ஒத்துழைப்பு வழங்குவீங்களான்னு கேக்குறாங்க. சரி அம்மா நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்தை. எப்படி இப்ப என்ன விளங்கி கொண்டீங்க சொல்லுங்க. நீங்க என்ன தொழில் செய்யற? நீங்க சத்தமா கதை. இப்ப இங்க என்ன நோக்கம் உங்களுக்கு இதுல கூட்டத்துல வந்ததுல? வியாபாரம் செய்யணும், செய்வோம். அடுத்தது நாங்க கூட்டத்துக்கு வருவீங்க. இப்ப மேடம் சொன்னது விளங்கிச்சுதா? சேமிப்போம், அதுவும் சேமிப்போம். 6 மாசத்துக்கு இவங்க சொல்றபடி சேமிப்பீங்க. ஒருக்கா மாஸ்டர் அவோட ஒரு செகண்ட் அம்மா நீங்க மரக்கறி வியாபாரம் செய்யறீங்க, என்ன ஒழுங்கா கூட்டத்துக்கு வருவீங்க, ஒழுங்கா சேமிப்பீங்க. இப்போ இதுல 50 பேர் இருக்கணும். இப்ப உங்களோட கிராமத்துக்கு தர நிதியில இவியல் சொல்லினா அம்மா நீங்க ஒழுங்கா வந்தாலும் உங்களுக்கு முதலாவது கூட்டத்துல தர முடியாது, உங்களுக்கு 6வது கூட்டத்துல தான் எங்களால கடனுதவிய தர முடியுமெண்டு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? கூட்டத்துக்கு ஒழுங்கா வருவீங்க. 6வது தடவையா கடன் கிடைக்க. ஓகே ஓகே சரி. வருவீங்க, ஒழுங்கா வருவீங்க. நீங்கள் மட்டும் இல்லாம எல்லாரையும் ஒழுங்கா கூட்டிக் கொண்டு வரணும். என்ன கேட்டு நினைக்கிறேன். நீங்க என்ன நோக்கத்துல வந்திருக்கிறீங்க? அவங்க சொன்ன விலங்கின அடிப்படையில சின்ன ஒரு இதை சொல்லுங்க. நாங்க இப்ப மீட்டிங்கு இப்ப நாங்க சின்ன மீன் தான் பிடிக்கிற இந்த தொழில் மீட்டிங் கதைங்க அவங்களோட. முதல் தடவையா வந்திருக்கிறீங்க. இப்போ இவங்க சொல்றாங்க என்னன்னு சொல்லி சொன்னா இதுல 50 பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த முதலாவது தடவையோ 2வது தடவையோ கடனுதவி செய்ய முடியாது. 5 மாசத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு கடனுதவி செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் கூட்டத்துக்கு ஒழுங்கா வருவீங்களா அல்லது போனா இந்த கூட்டம் வார கூட்டத்தோட நின்றுவீங்களா? வருவோம் நாங்க.
கூட இல்லையா? எப்படி வருவீங்க? என்னன்னு சொன்னா 5 மாசம் வெயிட் பண்ண வேணுமே. அப்ப என்னண்டு கூட்டத்துக்கு ஒழுங்கா வருவீங்க? அல்லது இதுக்கு போனா பிரயோசனம் இல்ல 5 மாசம் வெயிட் பண்ண வேணும்னா என்ன செய்வீங்க? அங்க பார்க்க தேவையில்லை. என்ன பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லுங்க. சேமிச்சிருக்கேன் நாங்க. முதலாவது புத்தகம் எல்லாம் 15 இதெல்லாம் சேமிச்சு வச்சிருக்கோம். இப்ப வருவோம் நாங்க 5 கோழி வளர்க்குறேன். எங்களோட வெள்ளத்துல இனிமேலாவது கோழி வளர்க்குறது எங்களுக்கு முதலீடு. கொஞ்சம் அமைதியா சத்தமா சொல்லுங்கம்மா. சரி, கோழி மாஸ்டர் வளர்க்குறேன். கோழி என்ன சொன்னா எல்லாம் எனக்கு வெள்ளத்துல புரியுது. போயிட்டு கோழி வளர்க்குறதுக்கு ஓகே. கோழி வளர்க்கு நீங்க வந்து எங்களோட கோழி எல்லாம் வளர்க்க நீங்க பல வெள்ளத்துல எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. திருப்பியும் கோழி வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யறதுக்காக இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் எல்லாருக்கும் சொல்லிட்டு நான் உங்களை விடுறேன். ஏனென்றா மழையால நீங்களும் அந்தரப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் வந்து கிளிநொச்சி என்ற மாவட்டத்துல ஒரு உங்களை மாதிரி மிகவும் பின்தங்கின ஒரு காட்டு பகுதியில வாழ்ற ஒரு கிராமம் உண்டு. எனக்கு தெரியல நீங்களும் அப்படி வாழ்றீங்களோன்னு சொல்லி மயில்வாகனபுரம் பிரமந்தனாறு என்ற கிராம சேவையாளர் பிரிவுக்குள்ள இருக்குது. அங்க வந்திருந்தவங்க முழு பேரும் வந்து மலையகத்திலிருந்து கூலி வேலைக்காக கொண்டு வரப்பட்ட வந்து கூலி வேலை செய்யற ஆட்கள் தான் அங்க இருக்கிறாங்க. சரியா, அவங்களுக்கு போனா கூலி வரும், இல்லையண்டா இல்லை, அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழல். அவங்களையும் நாங்கள் இந்த மாதிரியாகத்தான் பிரமந்தனாறு மகளிர் சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கம் என்ற ஒரு சங்கமாக நாங்கள் அவைகளை உருவாக்கின. நாங்கள் எப்படி என்றா முதலாவதாக அவியல் தங்களுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒழுங்கா கூட்டத்துக்கு வந்து ஒழுங்கா சேமிப்பு செய்து தாங்கள் செய்த அந்த சேமிப்பில இருந்து முதலாவதா ஒரு கடனை கொடுக்கினார். கடனை கொடுத்து சின்ன கோழி வளர்ப்போ அல்லது போனா ஆடு வளர்ப்போ அல்லது போனா வீட்டு தோட்டமோ இந்த மாதிரியாக அந்த சேமிப்பிலையும் கடன் கட்டுற காசு திருப்பி கட்டுற காசுலையும் அவையல் கொடுத்து வாங்கி 6 மாசம் நாங்கள் அவைகளை பார்த்தினாங்க. அவையல் நல்ல முன்னேற்றகரமா செய்ததால முதலாவதாக அவியல் 2000 ரூபாய் தான் வந்து முதலாவது கடனா கொடுத்தவியல். ஏனென்றா 5 கோழி என்றாலும் வாங்கி வளர்ப்பம், அல்லது போனார் ஒரு கோழியும் ஒரு சேவலும் வாங்கி அடை கட்டி அதை பெருப்பிச்சு ஒரு தொழில் முயற்சியில ஈடுபடுவோம். அந்த மாதிரியாக சிறு வீட்டு தோட்டம் இந்த மாதிரியாக செய்ய தொடங்கின அவியல் இன்றைக்கு சரிதானே. முதலாவது நீங்க நம்ப மாட்டீங்க, அவங்க வந்து 50 ரூபாவில இருந்தான் சேமிக்க தொடங்கினவங்க. இன்றைக்கு 24 வருஷம், இன்றைக்கு 24 வருஷம் அவங்க ஒவ்வொருத்தருடைய சேமிப்பிலையும் வந்து 1,00,000 இருந்து 1,60,000 ரூபாய் வரையும் அவையின் சொந்த சேமிப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவைகள் மிகவும் நன்றாக இயங்கியபடியால காலத்துக்கு காலம் அவைகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அங்கத்தவருக்கும் முதலாவதா 2000 ரூபாய் கடன் கொடுக்க தொடங்கின அந்த சங்கம் அடுத்த கட்டம் 5000 கொடுக்க தொடங்கி, அடுத்த கட்டம் 10,000 கொடுக்க தொடங்கி, பிறகு 25,000 கொடுக்க தொடங்கி 50,000 இப்ப 50,000 இருந்து 1,50,000 லட்சம் ரூபாய் வரையும் தங்களுடைய அங்கத்தவர்களுக்கு கடனை கொடுத்து நல்ல முறையில இயங்கி வருகினோம். அது மட்டும் இல்லாம முந்தி வந்து ஓல குடிசைகள்ல தான் அவையல் இருந்தவியல். இப்ப வந்து அவையலே சொல்லினோம், நாங்கள் எங்களுடைய கிணறுகளை வெட்டி, முந்தி கிணறு இல்லாம இருந்தது, கிணறு வெட்டி பம்ப் பூட்டி இருக்கிறோம். அந்த சும்மா வெட்டு கிணறா இருந்தது நாங்க கட்டு கிணறாக்கி பம்ப் பூட்டி விவசாயம் செய்யறோம். முந்தி நாங்க வந்து ஒரு 1/2 ஏக்கர்ல செய்தாங்க, இப்ப 4 ஏக்கர்ல 5 ஏக்கர்ல செய்யறோம். இந்த மாதிரியாக அவையல் வளர்ந்திருக்கணும். அந்த ஊரையே யாருக்குமே தெரியாம இருந்தது. இப்ப வந்து எல்லாருமே இவியல் ஒரு தொழில் முனைவோர் என்று சொல்லி அவையலை தேடி தேடி போய் பத்தி கச்சான் அந்த என்னன்னு சொல்றது பெருமதி பண்றது, கச்சானா இருந்தத கச்சான் அல்வா அப்படி ஒவ்வொரு கச்சான் பிஸ்கட் இந்த மாதிரி உற்பத்திகள் செய்யறதுக்கு கூட வேற வேற நிறுவனங்களே இவியலை தேடி போய் உதவி செய்யணும்.
இந்த மாதிரியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொம்பளைகள் எல்லாரும் அந்த மாவட்ட மட்டத்திலே ஒவ்வொரு பங்குனி மாதமும் 8ஆம் தேதி நடக்கிற அந்த சிறந்த பெண்கள், அந்த மாவட்டத்திலேயே சிறந்த பெண்கள் என்ற வரிசையில கூட அவைகள் தெரிவாகி ஒவ்வொரு வருஷமும் பரிசுகளை வாங்கி கொண்டிருக்கிறான். இதே மாதிரி இந்த கற்பகம் மகளிர் சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கம் மாதிரி நீங்களும் வர வேணும் என்று நான் கேட்டுக்கொள்றேன். நான் ஏதாவது விட்டிருந்தா சந்தனா நாம் சொல்லுவார். அதே நேரம் என்னென்னு சொல்லி சொன்னா, நீங்கள் டக்கண்டு மனம் சோர்ந்து போயிடாதீங்கோ. தொடர்ந்து உங்களோட சங்கத்தை வடிவா நடத்துங்கோ. காலத்துக்கு காலம் நாங்கள் உங்களோட நடவடிக்கைகளை அவதானிச்சு, அதாவது எல்லாரும் கூட்டத்துக்கு ஒழுங்கா வந்திருக்கிறீங்களா, கூட்டத்துக்கு வந்த நீங்க ஒழுங்கா சேமிப்பு செய்திருக்கிறீங்களா, மற்றது கூட்ட குறிப்புகள் ஒழுங்கா எழுதி இருக்கிறீங்களா, கூட்டத்துக்கு வந்ததுக்கு கையெழுத்து வச்சிருக்கிறீங்களா, மற்றது ஒழுங்கா சேமிச்ச காசுல சிறுக சிறுக கடன் கொடுத்துருக்கிறீங்களா, அந்த கடனை ஒழுங்கா திருப்பி கட்டி இருக்கிறீங்களா என்றது எல்லாம் பார்த்து, அது மட்டும் இல்லாமல் நாங்களும் இந்த 6 மாசத்துக்குள்ள ஒவ்வொரு தடவை வருவோமுங்க, நேரடியாயும் பார்த்து போட்டு உங்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். நிறைய பேர், நாங்கள் மட்டும் இல்லாமல் வேற வேற நிறுவனங்களும் உங்களுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்குது. ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய பங்களிப்பும். இதைத்தான் நீங்க கட்டாயமா செய்ய வேணும். இதை செய்வீங்கன்னு நம்புறேன். எனக்கு சந்தர்ப்பம்